எல்லோருக்கும் வணக்கம். சிபியூவில் உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் சவுண்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்தில் நின்றும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணுறது, இது என்ன ப்ராப்ளம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு இந்த சவுண்டு வந்து அப்படியே போயிடும். இப்போ ஒரு 3 to 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து சுத்தமாக போயிடுச்சு. சிஸ்டம் ஆனில் தான் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் சிஸ்டத்துக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற முக்கியமான டேட்டா, அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் எடுத்து ஒரு இதில் சேவ் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து கிராஷ் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இது என்ன ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சவுண்டுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபியூவில் எஸ்எம்பிஎஸ்ங்கிற பார்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். இது வந்து பவர் சப்ளை யூனிட். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் கிடைக்கிது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 to 600 இருக்கும். இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா கேர்லெஸ்ஸாக இல்லாமல் சீக்கிரம் இதை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமில் இருக்கிற டேட்டா எதுவும் லாஸ் ஆகாது. இது வந்து சிம்பிளாக நீங்களே மாட்டிடலாம். சில வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன ஸ்க்ரூ கழட்டிட்டு அதை ஃப்ளக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சவுண்டுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டமில் தூசி அதிகமாக படிஞ்சு இருந்துச்சுன்னா ஹீட் அதிகம் சீக்கிரம் ஆயிரும். அதனால் இந்த ஹீட்டை வந்து போக்குறதுக்காக அந்த ஃபேன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இதனால் கூட உங்களுக்கு வந்து சிஸ்டமில் சவுண்டு இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிபியில் தூசி அதிகமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சவுண்டு வந்துச்சுன்னா இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல தகவல் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.